நம்ம நருட்டோ பார்த்ததுனால சூசனோனா அது உச்சியாஸ் யூஸ் பண்ற ஒரு ஜுட்சுன்னு தான் நமக்கு தெரியும். ஆனா உண்மையாவே சூசனோங்கிறவர் தான் ஜாப்பனீஸ் மித்தாலஜி பொறுத்த வரைக்கும் புயலோட கடவுளா இருந்திருக்காரு. மத்த கடவுள்கள் மாதிரி இல்லாம இவர் ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப அரகண்டாவும் இருந்ததுனால ஜப்பானை சேர்ந்த எல்லா காட்ஸுமே ஒன்னா சேர்ந்து இவர் கூட சண்டை போட்டு இவர் பூமி கமிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இவர் என்ன பண்ணாரு, எதுக்கு எல்லாரும் இவங்க மேல இவ்வளவு கோவப்பட்டாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி நருட்டோலையும் சரி இன்னும் வேற அனிமேலையும் சரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் மித்தாலஜில இருந்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்கு. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பத்தின கதை வேணும்னா அந்த கேரக்டரோட பேர் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப்பனீஸ் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உருவானப்போ பிளானட்ஸை தவிர வேற எதுவுமே இல்லாம இருந்துச்சு. என்னடா இது இவ்வளவு காலியா இருக்கேன்னு சொல்லி செலஸ்டியல் பீயிங்ஸ் ஒரு 2 பேர்த்த உருவாக்குனாங்க. அவங்க 2 பேரோட பேர் தான் ஈசனாமி, ஈசனாகி. இவங்க 2 பேரோட வேலையை என்னன்னா காலியா இருக்கிற இந்த உலகத்துல உயிர்களை உருவாக்கணும். அதே மாதிரி இவங்க கையில ஒரு மேஜிக்கல் ஸ்பியர் இருந்துச்சு. அந்த ஸ்பியரை வச்சு இவங்களால உலகத்துல உயிர்கள் உருவாக்க முடியும். இப்படி இவங்க பண்ணி நிறைய கடவுள்களை பெத்துக்கிறாங்க. அப்படி ஒரு டைம் ஈசனாமி பிரெக்னெண்டா இருந்தப்போ அவங்களோட வயித்தையே கிழிச்சிட்டு காகுயாஷிங்கிற ஒரு ஃபயரோட கடவுள் பிறந்தாரு. அவர் வயிற்று கிழிச்சிட்டு பிறந்தனால ஈசனாமி செத்துட்டாங்க. வைஃப் செத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமான ஈசனாகி எப்படியாச்சும் அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நரகத்துக்கே போனாரு. அந்த நரகத்துக்குள்ள போய் அவர் தேடிட்டு இருந்தப்பதான் அவரை சுத்தி நிறைய பேய்களும் மான்ஸ்டர்ஸும் இருந்துச்சு. இங்க என்ன இவ்வளவு ஆபத்தானதெல்லாம் இருக்கு, இந்த இடம் சுத்தமா பியூராவே இல்லைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போனப்போ அவர் அங்க ஈசனாமியை பார்த்தாரு. நம்மளை சுத்தி பேயா இருக்கு, அப்ப நம்மளோட வைஃபும் பேயாதான் ஆயிடுப்பான்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதோ ஒரு ஞாபகத்துல வா வீட்டுக்கு போலான்னு அவங்களை கூப்பிட்டப்போ அவங்க திரும்பி இவரையே பயப்படுத்திட்டு சுத்தி இருந்த எல்லா பேய்களையும் இவனை கொன்றுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஈசனாகிக்கு அவரோட வைஃப் தான் நரகத்தோட ராணி ஆயிட்டாங்கன்னு சொல்லி புரிய வந்து அந்த இடத்துல இருந்து எல்லா பேய்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போய் அந்த இடத்தோட வாசலையே ஒரு பாறையை வச்சு மூடிட்டாரு. மூடினதுக்கு அப்புறம் என் உடம்பெல்லாம் அழுக்கா இருக்குன்னு சொல்லி பக்கத்துல ஒரு நதிக்கு போய் குளிச்சிட்டு இருந்தப்போ அவரோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. இவ்வளவு பெரிய கடவுள் என்ன நம்மளே அழுகுறோம்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தப்போ அவரோட ரைட் கண்ணுல இருந்து வந்த தண்ணில இருந்து அமத்ராசுங்கிற ஒரு கடவுள் பிறந்தாங்க. இவங்க தான் காடஸ் ஆஃப் லைட். இன்னொரு கண்ணுல இருந்து சுக்கியோமிங்கிற ஒருத்தர் பிறந்தாரு. இவர் தான் காட் ஆஃப் மூன். அவரோட மூக்குல இருந்து சூசனோங்கிற ஒருத்தர் பிறந்தாரு. இவர் தான் காட் ஆஃப் ஸ்ட்ராம். இவங்க 3 பேருமே ஜாப்பனீஸ் மித்தாலஜிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள். அமத்ராசுங்கிற காடஸ் ஆஃப் லைட் எல்லா கடவுள்களுக்குமே ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாங்க. ஏன்னா அவங்க எந்த இடத்துல போறாங்களோ அந்த இடத்துக்குலாம் நல்லதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களால பல உயிர்கள் உருவாச்சு. இப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தங்களையே நம்ம எல்லாத்துக்குமே ராணி ஆக்கிடலாம்னு சொல்லி ஜாப்பனீஸ் கடவுள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசி அவங்களேவே ராணி ஆக்கிடுறாங்க. இவங்க ராணி ஆனதுக்கு அப்புறம் எல்லா கடவுள்களுக்கு மத்தியில இவங்களுக்கு மட்டும் சம மரியாதை இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து அவங்க தம்பி சூசனோ பயங்கரமா வைத்தறிச்சல் பட்டு அவங்க அக்காவை விட இவர் பெட்டர்னு காமிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. இவர் என்னதான் பண்ணாலும் எல்லா கடவுள்களுமே அப்படி போய் ஓரமா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவான அமத்ராசுவை தான் செலிப்ரேட் பண்ணாங்க. இதுல கடுப்பானவரு அவங்க அப்பா ஈசனாகிட்ட போய் இங்கெல்லாம் எனக்கு சுத்தமா சரிப்பட்டு வராது, நான் எங்க அம்மாட்டே போறேன்னு சொன்னதுக்கு உங்க அம்மாட்ட போவியா, உங்க அம்மாவே பேய் ஆயிட்டாடான்னு சொல்லி சூசனோவை திட்டி ஒழுக்குமாறு நம்பிச்சு வச்சிட்டாரு. அவங்க அப்பா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் சூசனோ நேரா அமத்ராசுவோட கோட்டைக்கு போய் அவங்கள வெளியே வான்னு கூப்பிட்டாரு. அமத்ராசுவும் இவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி அவங்களோட கத்தியெல்லாம் எடுத்துட்டு சண்டை போடுறதுக்காக வெளியே வந்து நின்னோன்னு அவங்க நின்னது பார்த்து அவங்களோட ஆறாலேயே சூசனோ பயந்துட்டாரு. பயத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு சும்மா தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன், இந்த கத்தி நல்லா இருந்துச்சு நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அவரோட கத்தியை கொடுத்தாரு. அதே மாதிரி அமத்ராசுவும் அவங்களோட நெக்லஸ் சூசனோ கிட்ட கொடுத்தாங்க. அப்பதான் சூசனோ நான் கொடுத்த பொருளை வச்சு நீயும் உயிர்கள் உருவாக்கு, நானும் உருவாக்குறேன், யார் அதிகமா உருவாக்குறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அமத்ராசுவை சேலஞ்ச் பண்ணாரு. சரின்னு சொல்லி அமத்ராசுவும் அந்த கத்தியை 3ஆ உடைச்சு 3 பொண்ணுங்களை உருவாக்குனாங்க. அதே மாதிரியே சூசனோவும் அந்த நெக்லஸ் வச்சு 5 பசங்களை உருவாக்குனாரு. நீ வேஸ்ட், நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி அமத்ராசு கிட்ட சூசனோ சொல்லிட்டு இருக்கும் போதே நீ என்னோட நெக்லஸ் வச்சு உருவாக்கியிருக்க, அதனாலதான் உன்னால இவ்வளவு உருவாக்க முடிஞ்சிச்சு, என் நெக்லஸ்க்கு அவ்வளவு பவர்னு சொல்லி சூசனோவை அவங்க கடுப்பேத்த கோபமான சூசனோ நேரா அமத்ராசுவோட கோட்டைக்குள்ள போய் அங்க இருந்த எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சாரு. அது பத்தாம அங்க வேலை செய்யற பொண்ணுங்களை பயப்படுத்துறேன்னு சொல்லி வானத்துல இருந்து ஒரு குதிரைய அவங்க மேல விழுக வச்சுட்டாரு. அந்த குதிரை விழுந்ததுல அங்க இருந்த ஒரு பொண்ணு செத்து போயிட்டாங்க. இதனால அமத்ராசு கோவப்பட்டு நீங்க என்னடா இப்படிலாம் பண்றீங்க, எனக்கு யாரும் வேணான்னு சொல்லி ஒரு குகைக்குள்ள போய் அந்த குகையை மூடிக்கிட்டாங்க. காட் ஆஃப் லைட்டே இவங்க தான். இவங்க குகைக்குள்ள போய் மூடிக்கிட்டனால மொத்த உலகமுமே இருட்டாச்சு. இதனால மக்கள் எல்லாரும் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. இருட்டான உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அமத்ராசு தான் வரணும்னு சொல்லி ஹீரோ பில்டப் எல்லாம் கொடுத்து மொத்த ஜாப்பனீஸ் கடவுள்களுமே அந்த குகைக்கு வெளியே போய் நின்று அமத்ராசு வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அமத்ராசு எனக்கு வெளியே வர சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட என்ன பண்ணலாம்னு இவங்க முடிவெடுத்து மொத்த கடவுள்களுமே ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் படி ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து அந்த குகையோட என்ட்ரன்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா ஆப்போசிட்ல வச்சுட்டு எல்லா கடவுள்களுமே குகைக்கு வெளியவே உட்கார்ந்து ஜாலியா பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. உள்ள இருந்த அமத்ராசுக்கு இவங்க ஜாலியா இருக்கிற எல்லாமே கேக்குது. நம்ம எல்லாம் உலகத்துக்கே
கஷ்டம், இவங்க மட்டும் என்னடா ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லி அந்த குகையை லைட்டா திறந்து எட்டி பார்த்தப்போ இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் மிரர்ல பட்டு பயங்கர வெளிச்சம் வந்துச்சு. அது இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் கூட இவங்களுக்கு தெரியாம வேற ஒரு லைட்டோட கடவுள் வந்துட்டாங்களோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகையில இருந்து வெளியே வந்து அந்த லைட்டை நோக்கி போனாங்க. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கண்ணாடின்னு. இவங்க வெளியே வந்தோன்னே எல்லா கடவுளும் சேர்ந்து இவங்களை லாக் பண்ணிட்டு அந்த குகையவும் மூடிடுறாங்க. அமெத்ராசுவால ஆன பிரச்சனையெல்லாம் மற்ற கடவுள்கள் தீர்த்து வச்சுட்டு இந்த பிரச்சனை எதனால ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி தேடினப்போ அது சூசனோனால தான் தெரிய வந்துச்சு. அதனால எல்லா கடவுள்களுமே ஒன்னா சேர்ந்து சூசனோ கிட்ட வந்து அவரை சம்மடி அடிச்சாங்க. அடிச்சதோட மட்டும் இல்லாம நீ கடவுளா இருக்க லாக்கியே இல்லடான்னு சொல்லி அவரை தூக்கி பூமியில வீசிட்டாங்க. கீழே விழுகும் போது பாறைகள் எல்லாம் விழுகாம நேரா போய் நதியில விழுந்தனால அவரோட உயிர் தப்பிச்சிச்சு. உயிரோட நதியில இருந்து வெளியே வந்த சூசனோ இவனுங்க என்ன இவ்வளவு மோசமா இருக்கானுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ பக்கத்திலே ஒரு வயசானவங்க அவங்களோட பொண்ணை வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. இவர் போய் எதுக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சப்போ இந்த இடத்துல யாமட்டோ நோ உரோச்சிங்கிற ஒரு டிராகன் இருக்கு. எனக்கும் மொத்தம் 8 பொண்ணுங்க இருந்தாங்க. அந்த டிராகன் ஒவ்வொரு தடவையும் வந்து என் பொண்ணை படையலா கேட்டு வரப்பெல்லாம் ஒவ்வொரு பொண்ணை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்ப எனக்கு கடைசியா குஷினாங்கிற இந்த ஒரு பொண்ணு தான் இருக்கான்னு சொல்லி சூசனோ கிட்ட காமிச்சோன்ன சூசனோக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருது. டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த பொண்ணை நம்ம வச்சுக்கலாம்னு நினைச்ச சூசனோ நேரா அந்த வயசானவர் போய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த டிராகனை நான் பாத்துக்கிறேன், ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு டீல் பேசினாரு. அந்த டீலிங் வயசானவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அவரு சூசனோக்கு ஓகே சொல்லிற கொஞ்ச நேரத்திலே அந்த 8 தலை டிராகனும் குஷினாவை சாப்பிடறதுக்காக வந்துச்சு. குஷினாவை காப்பாத்த நான் வரேன்னு சொல்லி ஒரு சரக்கு விக்கிறவங்க வேஷத்துல சூசனோ அந்த டிராகன் கிட்ட போய் உங்களோட 8 தலைக்கு 8 பேரல்ல சரக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த டிராகனுக்கு சூசனோ கொடுத்தாரு. இவன ஃப்ரீயா நமக்கு சரக்கு தரான்னு கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த டிராகன் அந்த சரக்கு மொத்தமா குடிச்சு மட்டையாயிருச்சு. அப்போ சூசனோ அவரோட வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு அவரோட கத்தி எடுத்து அந்த டிராகனோட தலையை ஒன்னொன்னா வெட்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா தெளிவான டிராகன் இங்க இருந்து என்னோட தலை எங்கடான்னு சொல்லி பார்த்தப்போ சூசனோ ஒவ்வொரு தலையை வெட்டிட்டு இருந்தாரு. கோவமாகி அந்த டிராகன் சூசனோ கூட பயங்கரமா சண்டை போட்டுச்சு. ஆனா இந்த கதையில வந்து சூசனோ தான் ஹீரோ, அதனால அவர் தான் ஜெயிச்சாரு. ஜெயிச்சுட்டு அந்த டிராகனோட உடம்பு கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு கத்தி இருந்துச்சு. அந்த கத்தி தான் ஜாப்பனீஸ் மித்தாலஜில ரொம்ப பவர்ஃபுல்லான கத்தி. நேரா அவர் அந்த கத்தியை கொண்டு போய் அவங்க அக்காவான அமெத்ராசு கிட்ட கொடுத்து நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம 2 பேரும் சாலா போயிடலாம்னு சொல்லி அவருக்கு இருந்த எல்லா பிரச்சனையுமே முடிச்சுட்டு குஷினாவை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்தாரு. இதுதான் ஜாப்பனீஸ் மித்தாலஜில சூசனோங்கிற கடவுளோட கதை. இதே மாதிரியே சுக்கியோமி, அமெத்ராஸ் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தின கதை வேணும்னாலும் இல்ல வேற யாராச்சும் பத்தின கதை வேணும்னாலும் அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த சூசனோங்கிற டெக்னிக் நருட்டோல இருக்கிற எந்த கிளான் யூஸ் பண்ணுவாங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் அதிகமா வந்தாதான் வீடியோக்கு நல்லது. அதனாலதான் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.